பாயிரத்துக்கு உரிய 7 பெயர்கள் யாவை? முகவுரை, நூன்முகம், பதிகம், புறவுரை, புனைந்துரை, அணிந்துரை, தந்துரை. உயிரீறு மெய்யீறு விளக்குக. உயிரீறு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். மணி, மாலை. இந்த வார்த்தையை ரெண்டா பிரிங்க. மணி கூட்டல் மாலைன்னு வரும். நிலைமொழி என்ன? மணி. நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன? நீ. நீயை பிரித்தோம்னா இன் கூட்டல் ஈன்னு வரும். அப்போ அந்த ஈ தான் உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு? உயிரெழுத்தாக வந்திருக்கு. அப்போ இது என்ன? உயிரீறு. மெய்யீறு நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். உதாரணத்திற்கு பொன்வண்டு, பொன் கூட்டல் வண்டு, பொன்வண்டு. நிலைமொழி என்ன? பொன். அதோட இறுதி எழுத்து இன். இன்னை பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இன் மெய்யெழுத்து. அப்போ என்ன வந்திருக்கு? மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போ இது என்ன? மெய்யீறு. 2001 வெளிவந்த சு. வில்வரத்தினத்தின் கவிதை தொகுப்பு எது? உயிர்த்தெழும் காலத்துக்காக.